ஜெயின். ஓகே. சத்தம் போட்டு பேசணுமா? உங்களோட முகம் எங்களுக்கு விளங்காட்டியும் பிரச்சனை இல்லை, உங்களோட சவுண்டு கட்டாயம் எங்களுக்கு தேவை, அப்பதான் கிளாஸ் செய்யலாம். ஓகே, உங்களோட ஸ்கிரீன் வந்து இதா. உங்களோட பேர்ல ஸ்கிரீன் ஒன்று வந்து இதா. உங்களோட போன்ல வந்துக்கிறீங்க லேப்லயா? போன்லயா கிளாஸுக்கு வந்து ஜாயின் ஆகிக்கிறீங்க, லேப்டாப்லயா? போன்லயா? ஜெயினா பேசணும். நீ தொப்பி உண்டா? தொப்பி உண்டா? ஜெயினப் சவுண்ட் கேக்குதா? ஓகே. பேசணுமா? சவுண்ட் சவுண்ட் தான் முக்கியம். உங்களோட கவரேஜ் பிரச்சனை இருந்துச்சுன்னா வீடியோ ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க, உங்களோட சவுண்டும் சரியா வரும். சில போது சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகும். ஆஹ், போதிய அளவுக்கு கவரேஜ் கிடைக்காது. ஹைரன், ஓகே. நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஹ், ஆரம்பமா உங்களை நாங்க எங்கட அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமிக்கு வரவேற்றுக் கொள்றோம். அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபன் பிக்கும். ஆஹ், இன்றைய வகுப்பு ஆரம்பமான வகுப்பு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நாங்கள் நேரடியாக ஓதுறதுக்கு போறதுக்கு முன்னால ஜெயினபை பத்தி சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சு வரணும். ஏன்னா அப்பதான் எங்களுக்கு ஜெயினபுக்கு ஓய் தரையிலும். ஜெயினபுக்கு என்ன தெரியும்? உங்களோட பேர் ஜெயினப்னு கூப்பிடுறா, துர்ரியான்னு கூப்பிடுறா, எப்படி என் வீட்டுல கூப்பிடுற? துர்ரியான்னு கூப்பிடுற. நாங்க மாத்தி கூப்பிடுவோம் ஜெயினப்னு சொல்லி. பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை தானே? சரி, ஓகே. ரெண்டு பேரும் எங்களுக்கு கூப்பிடலாம். முதலாவது பேரை மட்டும் நாங்க சொல்லிக்கொள்ளும், சரியா? சரி ஜெயினப். ஜெயினப் ஸ்டார்டிங் எங்களுக்கு சில விஷயங்கள் உங்களை பத்தி தெரிஞ்சு வரணும். உங்களோட பேர் தெரியும். நீ எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க ஸ்கூல்ல? மூணாம் ஆண்டா? மூணாம் ஆண்டு. ம். மூணாம் ஆண்டு சொன்னா 7 வயசா 8 வயசா உங்களுக்கு? 8 வயசு. நீங்க உங்களோட அர்மான் ஷக்கூர் நானாம் அவங்களோட ஊரா? அவங்களோட ஊரா இல்லாட்டி வேற ஊரா? பக்கத்து ஊரா? அவங்களோட ஊர் தானே? ஓகே. அப்ப நீங்க எங்க மதரசாக்கு போறீங்க? அவங்களோட மதரசாக்கு ஓத போற? நீ எங்க ஓத போனீங்க இதுக்கு முன்னுக்கு? அர்மான் ஷக்கூர் ராய் ஷக்கூர் ஓத போன மதரசாக்கா நீங்க ஓத போன, அப்படியா? ஓகே. நீங்க லாஸ்டா எத்தனையா ஜூஸ் ஓதிக்கிறீங்க உங்களோட மதரசால? சின்ன குருவானா பெரிய குருவானா நீங்க ஓதுறது? பெரிய குருவான். லாஸ்டா என்ன சூறா ஓதிக்கிறீங்க பாப்பமே? உங்களோட மதரசால நீங்க லாஸ்டா என்ன சூறா ஓதுனது ஞாபகத்தில் இருக்கிறது? சத்தம் போடுங்க, என்ன விளங்கல? விளங்கல. ஹிஃப்லு செஞ்ச, அப்படியா? ஃபுல்லாவா? ஒரு ஜூஸ். எந்த ஜூஸ்? அம்ம ஜூஸா அல்லது பக்கராவா? அம்ம ஜூஸ். அப்ப உங்களுக்கு குர்ஆனை பார்த்து ஓதுறதுக்கு பிரச்சனை இல்லாம ஓத தெரியும், அப்படித்தானே? சரி, ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். சரி, உங்களோட ஸ்கிரீன்ல நான் குர்ஆன்ல உள்ள சில வசனங்களை போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஓத தெரியுமோ அப்படி ஓதி காட்டணும். வாசிக்கப்படாது, ஓதி காட்டணுமா? உங்களுக்கு எப்படி ஓத தெரியுமோ அப்படி ஓதி காட்டணும். பாத்தீங்களா ஸ்கிரீன்ல வசனம்? எல்லாம் குர்ஆன் வசனம் தானா? ஒன்றும் நான் நான் எழுதி போடல, எல்லாம் குர்ஆன்ல இந்த வசனங்கள் தான் உங்களுக்கு போட்டிடும். உங்களுக்கு எப்படி ஓத தெரியும் அப்படி ஓதுங்க. ஒவ்வொண்டா ஒவ்வொண்டா ஓதி கொண்டு போவோம். வாசிக்கப்படாது, ஓது.
المتقين வெரி குட். أن أن أنعمت عليهم وأمرت وامرأته حمالة الحطب لا أعبد ما تعبدون الذين إذا اكتالوا على الناس يستوفون உங்களோட மதரசால நீங்க இப்படி ஓதுற? உங்களோட மௌலிமா ஓதினா சரின்னு சொல்ற அப்படியா? இப்படி ஓதினா ஜைனப், இப்படி ஓதினா உங்களோட மௌலிமாக்கள் சரின்னு சொன்ன அப்படியா? உங்களுக்கு ஓய் தரதாரு மௌலிமோ மௌலிமாவா? உனக்கு علي மல்லிம். அப்போ உங்களோட மல்லிம் இப்படி ஓதுனா சரின்னு சொல்ற அப்படியா? இப்படிதானே? பிள்ளைன்னு சொல்லி தான் நீங்க பிள்ளைய திருத்திப்பீங்க. ஏன்னா அது என்ன எப்படியா? ஏன்னா நான் ஓதினது பிள்ளைன்னு சொல்லியிருந்தா ஜெயினப் ஓதினது பிள்ளைன்னு சொல்லியிருந்தா அதுதானே ஜெயினப் பிள்ளையை திருத்திக்கும். நல்ல ஓகே ஜெயினப். நல்ல உங்களோட ஓதல் மிச்ச நல்லம். நான் உங்களோட சில விஷயங்களை விளங்கப்படுத்துகிறோம். நீங்களும் கவனமா பார்த்துக்கோங்க. அவங்களோட பாப்பா இருந்தால் உம்மா இருந்தால் அவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் குறவை பார்த்துக்கொள்ளையிலும் இப்ப இல்லாட்டி சரி ஜைனப், நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப எங்கட சிலபஸ் என்ன, உங்களை நாங்க எதிலிருந்து கொண்டு போக போறோம் என்கிறது சம்பந்தமாக உங்களுக்கு நாங்க இப்ப விளங்கப்படுத்துறோம். இது எங்கட டோட்டல் சிலபஸையும் உள்ளடக்கிய ஒரு சார்ட் ஒன்று உங்களுக்கு வரும். சரி, எங்கட சிலபஸ் நாங்க 3 பகுதிகளாக பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் உண்டு. சரியா? ஃபர்ஸ்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் அதுல 2 பார்ட் இருக்குது. ஒன்று லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், எழுத்துக்கள் அறிமுகம் என்ற பகுதி. இரண்டாவது எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதி. எழுத்துக்கள் அறிமுக பகுதி 2 பகுதிகளாக பிரியுது. எழுத்துக்களாக நாங்க தெரிஞ்சு கொள்றது, சொற்களாக உள்ள வருகின்ற போது அது என்ன எழுத்துக்கள் அது லீக்குது என்கிறத பற்றிய அறிமுகம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இந்த பகுதி ஃபுல்லா தேவையில்லை. நீங்க ஆல்ரெடி நல்லம், மிச்சமே நல்லம். இந்த பகுதி உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். அடுத்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியில மொத்தமாக 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று எழுத்துக்களாக உச்சரிக்கிறது. இரண்டாவது சொற்களாக உச்சரிக்கிறது. மூன்றாவது இப்ப நீங்க ஓதுனீங்களே வசனம் வசனமாக, அந்த மாதிரியான ஓதுல் டைம்ல உச்சரிப்பை நாங்க பாக்குறது. உங்களோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் இந்த 3வது பகுதியில இருந்து தான் ஆரம்பமாகும். அப்ப நீங்க எங்க கிளாஸ்ல வந்து வசனங்களாக ஓதுற பாடத்திலிருந்து உங்களோட பாடத்தை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. முதல் 2 பகுதியும் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் சரி, எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். எழுத்துக்களுக்கு மேல வார கீழே வார அடையாளங்களும் உங்களுக்கு ஓரளவு தெரியும். நாங்க அதை இன்ஷா அல்லாஹ் மீட்டி கொண்டு வசனங்களாகத்தான் உங்களை நாங்க பயிற்றுவிப்போம். விளங்கிச்சா ஜெய்னபுக்கு? எஸ். அதுக்கு பின்னால்தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் சட்டங்கள் உங்களோட பள்ளிக்கூடத்துல உங்களோட மதரசால தஜ்வீத் சட்டம் நாங்க எழுதுனாங்களா எல்லாத்தையும்? அதுதானே தஜ்வீத் சட்டமா படிச்சு முடிஞ்சேனா? வெரி குட். அதுக்கு பின்னாலதான் நாங்க இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் சட்டங்களை பிராக்டிக்கலாக பார்ப்போம். சட்டங்களை கொப்பி எடுங்கோ, எழுதுங்கோ, பாடமாக்குங்கோன்னா நாங்க சொல்ல மாட்டோம். எல்லாமே நாங்க உங்கள்கிட்ட ஒன் ப்ராசஸ் ஓதி கொண்டு போகல தான் நாங்க சட்டத்தை கேட்போம். ஓதுறதுக்கு சட்டம் தேவையா, எக்ஸாம் செய்யறது சட்டம் தேவையா ஜெயினப்? சட்டம் தேவைப்படுறது ஓதுறதுக்கா எக்ஸாம் செய்யறதுக்கா? அது சரி, வெரி குட். ஓதுறதுக்கு தான் சட்டம் தேவை. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க ஓதுற டைம்ல தான் சட்டத்தை ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு அப்புறம் தான் 3வது லெவல்ல தான் இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களோட கையில இருக்கிற குர்ஆன பக்கம் பக்கமாக சூறாக்களாக நீங்க ஓதுவீங்க. சரியா? எப்படி ஓதுறது, என்ன மாதிரி ஓதுவீங்க, எப்படி போகுதுங்கிறத உங்கள்கிட்ட நாங்க சொல்றதை விட நீங்க அர்மான் ஷக்கூர் நானாட்ட, ராய்ட் ஷக்கூர் தம்பிய நானவா நானா நானா தானே ரெண்டு பேரும்? ரெண்டு பக்கத்துல ஆயிராங்க. இப்ப அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கும்
நல்லாவே தெரியும். அவங்களோட ஓதலை பத்தி நீங்க பார்க்கலாம். ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து வந்து மாட்டி மாட்டி தான் போறாங்க. ஹை, நல்ல. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஹிப்புல் இருக்குது. நீங்க ஹிப்புல் பண்ணடா ஹிப்புல் பண்ணலாம். அல்லது இஜாசா என்று ஒன்று இருக்குது. அதை பத்தி நான் உங்களோட பேசுறதை விட அவங்க நிறைய சொல்லி தந்திப்பாங்க. நோம்பல நான் இஜாசா சொல்லிட்டு போறேன். இஜாசா என்று சொன்னால் அல் குர்ஆன அதற்கே உரிய அமைப்புல எப்படி ஓதணுமோ அப்படி ஓதி 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 ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஓதி காட்டி ஒரு அமைப்புல வந்திக்குது. அல்லாஹ் தாலா ஜிபில் அலி இஸ்லாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காண்பித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட சஹாபாக்களுக்கு ஓதி கொடுத்தாங்க. அவங்க அவங்களுக்கு பின்னால வந்த தாபீன்களுக்கு, தாபீன்களுக்கு, இமாம்களுக்கு, உஸ்தாதுகளுக்கு இப்படி 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 வந்து இன்றைக்கு வரைக்கும் குர்ஆன் என்ன அமைப்புல ஓதப்பட்டுச்சுதோ அந்த அமைப்புல ஓதி கொடுத்து அவங்களுக்கான ஒரு சர்டிபிகேட் அவங்க வழங்குற நடைமுறை உண்டு இன்று வரைக்கும் இருந்து வந்திக்குது. அந்த வகையில எங்கட அகாடமியில கலந்து கொண்டு நாங்க சொல்ற அமைப்புகளை கவனமாக பேணி உங்களுக்கு குர்ஆனையும் அந்த அமைப்புல பிழைகள் இல்லாம சரியான கஷ்டம் அப்படி ஓதுறது உண்மையில. ஆனா பழகினா அத மாதிரி லேசான பாடம் வேறு ஒன்று இல்லை. அந்த மாதிரி நீங்க ஓதி பழகினீங்க என்றால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் அப்படியான ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்ல எப்படி இருக்கும் என்றால் உங்களோட பெயர் இறுதியில முடியும். உங்களுக்கு யார் ஓய்ந்தாங்களோ அவங்களோட பெயர்ல அப்படி போய் 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 இறுதியாக அந்த சர்டிபிகேட் அல்லாஹுடைய பெயர்ல முடிவடையும். இதான் இந்த இஜாசா என்றதுல சுருக்கமான விஷயம். சரி, எங்கட அகாடமிக் என்று சொல்லி மிக தெளிவான டார்கெட் உண்டு இது. சரியா, அதை நீங்க சரியா விலையும் கொள்ளணும். இல்லாட்டி சொல்லணும், இல்லாட்டி சொல்லுவீங்க எப்படி தெரியுமா? சரி எனக்கு துவா ஒன்று சொல்லித்தாங்கோ, ஹதீஸ் ஒன்றை சொல்லித்தாங்கோ, பயான் ஒன்றை பண்ணுங்கன்னு நிறைய சொல்லுவீங்க. அப்ப அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. எங்கிட்ட இருக்கிறது அல் குர்ஆன சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட ஜைனப்ட இருக்கிற உங்களோட இயல்பான உங்களோட டோன், அந்த டோனுக்கூடாக அல் குர்ஆன மிச்ச சிம்பிளா நோமலாக உங்களை ஓத பழக்கிறது தான் எங்க டார்கெட். இதை தவிர நாங்க உங்களோட வேற எந்த ஒரு கான்செப்டையும் பேச மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற லாங் மிக நீண்ட காலத்துக்கான ஒரு டார்கெட் என்னென்றால் பொதுவான அதற்கே உரிய முறையில சரளமாக லேசாக ஓதுற ஒரு ஜெனரேஷனை நாங்க உருவாக்கணும். இப்ப உங்களுக்கு நீங்களும் ஓதி பழகிட்டீங்க என்றால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஓத தெரியும், உங்களோட ராய் எனக்கு ஓத தெரியும், உங்களோட அர்மான் ஷகூருக்கு ஓத தெரியும். அப்போ உங்களோட இருக்கிற 3-4 பேருக்கு பொதுவான அதுக்குரிய அமைப்புல ஓதுறதுக்கு தெரியும். அப்ப நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட தம்பிக்கோ உங்களோட தாத்தாக்கோ அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? இப்படித்தான் ஓதணும், இப்படித்தான் ஓதுறது சரி என்கிறத நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடியதாகலாம் நீங்க இருப்பீங்க. அப்படித்தானே செய்யணும். ஓதுறது எங்களுக்கு மட்டும் இல்லைனா அடுத்த அந்த அமைப்புல ஓதுறத பார்த்து கொள்ளணும். இப்ப நீங்க பிள்ளை இது போற நீங்க பிள்ளையா ஓதுனா அவங்களுக்கு அருமான் ஷக்கூர் இதை வந்து சொல்லுவாரு, இது பிள்ளை இப்படி ஓத இயலாது, இப்படிதான் ஓதணும் என்று சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, நல்லாவே தெரியும், நிறையவே தெரியும். ஹைரன். அப்ப எங்கிற டாக்கெட்ல வந்து படிக்கிற ஆக்கள் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கணும் என்கிறது எங்கிற டாக்கெட் இல்ல. இப்ப நீ சொன்னீங்களே நான் ஒரு ஜூஸோ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி, அது எங்கிற டாக்கெட்ல அப்படி ஒன்று இல்லை. அது உங்களுக்கு நீங்க விரும்பிய அளவுக்கு இப்படி பண்ணி கொண்டு போகலாம். உங்களோட விருப்பம், உங்களோட ஆசை. எங்களுக்கு அது ஆசையோ எங்களோட விருப்பமோ அல்லது எங்களுக்கான டார்கெட்டோ அதல்ல. எங்களுக்கு நீங்க குர்ஆன்ல எந்த பக்கத்தை எப்படி பரப்பினாலும் அந்த பக்கத்துல வர வசனம் சரியான முறையில ஓதுறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் எங்கிட்ட டார்கெட்டா இருக்கும். இல்லாட்டி நீங்க சில மதரசாக்களை பார்ப்பீங்க, எப்படி 30 ஜூஸ் ஓதி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா கேக்கெல்லாம் வெட்டி என்ன செய்வாங்க, பெரிய பெருநாள் உண்டே கொண்டாடுவாங்க. அதுவும் எங்கள்கிட்ட இல்லை. மிச்சம் காலத்துக்கு உட்கார்ந்து மௌத்தா வரைக்கும் ஓதிக்கொண்டு ஓதிக்கொண்டு இருக்கணும்ங்கிறதும் அல்ல. நீங்க இன்றைக்கு வரணும். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்துல நீ உங்களோட சிலபஸ் எங்களோட பாடத்தை உங்களோட திட்டத்தை அழகான முறையில முடிக்கணும். நீங்க போகணும், இன்னும் ஒருத்தர் வரணும், அவர் எங்கள்கிட்ட இருந்து பிரயோசனத்தை எடுத்துட்டு போகணும். அதே போல உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் மட்டும்தானா எங்களோட கிளாஸ்ல இருக்கிறாங்கண்டா அப்படியும் இல்லை. உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களோட தாத்தா மாதிரி இருக்கிறாங்க, உங்களோட நானா மாரும் இருக்கிறாங்க, உங்களோட உம்மம்மார்ல இருந்து எல்லாரும் எனக்கு அகாடமியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க எங்களோட விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டு பயிற்றுவிச்சு கொண்டு தான் நிற்கிறோம். சரி, ஜைனபுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கிற கவனமாக கேட்டுக்கொள்ளணும். இது ஆல்ரெடி அவங்களோட பக்கத்துல இருக்கிற 2 பேரும் நல்லா தெரியும். கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்க
ரெடியா ஈக்கணும். நீ என்ன டிவைஸ்ல ஜாயின் ஆகினாலும் அதுல சார்ஜ், நெட்வொர்க் அதுகள் எல்லாம் சரியான்னு பார்த்துக்கோங்க. போனை கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு ஜாயின் ஆக வேணாம். ஸ்டாண்ட் பை ஒரு இடத்துல வச்சுட்டே கிளாஸ்ல ஜாயின் ஆகும். அது லெப்பா இருந்தாலும் சரி, லேசு மிச்சம் லேசு, போனா இருந்தால் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகும். வீடியோ ஆன் பண்ணணும்ங்கிறது ரூல்ஸ் அல்ல. உங்களோட சவுண்ட் எங்களுக்கு வெரி கிளியராக வரணுங்கிறது முக்கியம். சவுண்ட் டிஸ்ட்ரக் ஆகினா பிரச்சனை வரும். நல்லா அனுபவம் வைக்க ரெண்டு பக்கத்துல 2 பேருக்கு நல்ல அனுபவம் வைக்க கேட்டுக்கோங்க. சைலண்டான இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மிக நல்லம் கிளாஸ்ல ஜாயின் ஆகிறதுக்கு. லீவுகள் தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் நீ கட்டாயம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கொண்டா ஓகே. இன்ஃபார்ம் பண்றதுதான் உங்களுக்கு உரிய பெர்மிஷன். நீங்க அனுமதி எடுக்கணுமே. அப்ப அனுமதி எப்படி வச்சுக்கிறோம் என்றால் வாட்ஸ்அப்பு கூட நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணினா உங்களுக்குரிய பெர்மிஷன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிறீங்கன்ற வகையில நீங்க அடிக்கடி எங்களுக்கு ஹோம்ஒர்க் அனுப்ப வேண்டி வரும். அந்த ஹோம்ஒர்க் ரெசிஸ்டம் இன்ஷா அல்லாஹ் உங்களோட கிளாஸஸ் நடந்து கொண்டு போற டைம்ல நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஹோம்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஹோம்ஒர்க் உங்களுக்குன்னு சொல்லி நாங்க நாட்கள் தந்திக்கிறோம். உதாரணத்துக்கு இன்றைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருந்தால் ஜெயினபுக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்காது, நாளண்டே தான் கிளாஸ் இருக்கும். இப்போ நாளைக்கு உரிய டைம் வந்து நீங்க அந்த ஹோம்ஒர்க்கை கவனமாக ப்ராக்டிஸ் பண்றதுக்கான டைம். எனவே எங்களோட கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட் டெஸ்ட் லெவல்ல ஒரு சப்ஜெக்டை நீங்க படிச்சிட்டீங்கன்றால், ஒரு பகுதியை ஒரு பாடத்தை நீங்க படிச்சீங்கன்றால் அந்த பாடம் 3 வழிமுறைகள்ல 3 மெத்தட்ல அந்த பாடத்தை நாங்க ரிப்பீட் பண்ணுவோம். ஒன்று, இன்னைக்கு நான் கிளாஸ்ல படித்து தருவோம். ரெண்டாவது, அதிலிருந்தே ஒரு ஹோம்ஒர்க்கை தருவோம். நீங்க செல்ஃபா ரெடி ஆகுவீங்க. அதுக்குரிய டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தருவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க ரெடி ஆகுவீங்க. மூன்றாவது, அடுத்த வகுப்போட ஸ்டார்ட்லையும் குறிப்பிட்ட அந்த பாடம் மீட்டல் பகுதியை மிக தெளிவாக நாங்க மீட்டிட்டு தான் புதிய பாடத்துக்குள்ள போவோம். மீட்டத்துல என்ன சரி குழப்பம் வந்துச்சு என்றால் புதிய பாடம் நடக்காது. அன்றைய மீட்டல் பாடம் மட்டும்தான் நம்மளோட பாடமாக இருக்கும். எனவே மிக கவனமாக நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ள வேண்டி இருக்குது. இது ஒரு முக்கியமான பகுதி. அடுத்தது ஜைனபுக்கு டைம் போட்டு தான் உங்களோட கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இன்றைக்கு உங்களோட கிளாஸ் டைம் போட்டிக்கிறாங்க 4 மணி. உங்களோட 4 மணி என்றால் உங்களுக்குரிய லிங்க் வந்து 4 மணிக்கு முன்னாடி 5 நிமிஷம் 3:55க்கெல்லாம் உங்களோட லிங்க் ஓப்பன் ஆயிடும். அதே லிங்க் 4:10 ஆகிற நேரத்துல நீங்க ஜாயின் ஆகல, உங்கள்கிட்ட இந்த எந்த விதமான ரிப்ளை ஒன்றும் வரல என்று சொன்னால், ரியாக்ஷன் ஒன்றும் வரல என்றால் அந்த லிங்க் எங்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கலாக இன்வெலிடா போய்திடும். சரி, வேலை செய்யாம போய்திடும். அப்ப அதுக்கு அர்த்தம் ஜைனப் இன்ஷா அல்லாஹ் டைமுக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். அதுக்கு பின்னால திருப்பி நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகினீங்க என்றால் அந்த லிங்கை எங்க அட்மினுக்கு கொடுத்து அதை வெலிட் பண்ணி இன்வைட் பண்ணி திருப்பி நாங்க ஆக்டிவ் பண்ணி தான் நாங்க கிளாஸ் செய்ய வேண்டி வரும். ஸோ கட்டாயம் ஒன் டைம் ஜாயின்ட்டுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம், சரியான ஒரு கட்டத்துல நீங்க கிளாஸ் ஜாயின் ஆகிக்கிறீங்க. அகாடமியில ஒரு வருஷத்துல மொத்தம் 23 நாட்கள் லீவுல. இதுல நாங்க 4 லீவை தாண்டிட்டோம். ரமலானுடைய காலத்துல ஹஜ்ஜி பெருநாள் லீவ் 7 நாளை தாண்டி வந்துட்டோம். ஹஜ்ஜி பெருநாள் லீவையும் தாண்டி வந்துட்டோம். டே வெக்கேஷன் ஒரு நாள் இருந்துச்சு, அதையும் தாண்டிட்டோம். மேடே என்ற ஒரு நாள், அதையும் தாண்டிட்டோம். எங்கிட்ட பெஞ்சி இருக்கிறது ஒன்றே ஒன்று, டிசம்பர் வெக்கேஷன். சரியா ஜெயினப்? கிளாஸ்ல ஜாயின் ஆகினத்தோட உங்களுக்கு வெக்கேஷன் கிடைக்கும். ஜெயினபுக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகினத்தோட வெக்கேஷன் கிடைக்கும். ஜெயினப் எங்கட கிளாஸ்ல டிசம்பர் வெக்கேஷன் 24ல இருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும். உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல அறிவிச்சிப்பாங்க பெரும்பாலும். பட் நீங்க புதிதாக ஜாயின் ஆகினத்தால உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்திக்காது. உங்களுக்கு பிரைவேட்டா அந்த மெசேஜ் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அகாடமியால செய்வாங்க. பட் டிசம்பர் வெக்கேஷன் 24 நெக்ஸ்ட் டியூஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு இன்றைக்கு சாட்டர்டே கிளாஸ் நடக்குது, அடுத்த டியூஸ்டே கிளாஸ் உங்களுக்கு நடக்காது, உங்களோட வெக்கேஷன். அப்ப இன்ஷால்லா வெக்கேஷன் முடிஞ்சு நான் நினைக்கிறேன் 3ஆம் தேதி 2ஆம் தேதியோட வெக்கேஷன் முடியுது, 3ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதற்கு பின்னாலே உங்களோட ஷெடியூல்ல உங்களோட கிளாஸ் கண்டினியூஸா நடந்து கொண்டு போகும். ஏதாவது முன்பின் ஆகிற சந்தர்ப்பங்கள் வார நேரத்துல அகாடமியால உங்களுக்கு மெசேஜ் தந்து உங்களோட ஃபிளெக்சிபிளையும் கேட்டு அதுக்கு ஏற்ற வகையில கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. வலையினா ஜீனபுக்கு விஷயம் பேசுறதெல்லாம் ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம்தான்
அவங்களோட கிளாஸ்ல எல்லா விஷயமும் நாங்க மிக கவனமாக ரெக்கார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் இப்பவே நிறைய விஷயம் உங்களோட பேசிட்டேன் என்னன்னா ஜெயனப், ஐத்தானே எல்லாம் ஞாபகம் வைக்க கொஞ்சம் கொஞ்சம் மறந்து மறந்து பேசிடுமே ஒரேடியா பேசுறதால. அதனால நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் என்றால் உங்களை கவனமா ரெக்கார்ட் பண்றோம். ரெக்கார்ட் பண்ணி இந்த ரெக்கார்டிங்க எங்களோட யூடியூப் சேனல்ல ஜெயனப் துர்ரியான்னு சொல்லி ஒரு பேர் திறந்து அதுல நாங்க அப்டேட் பண்ணுவோம். ராயல் ஷக்கூருக்கும் அர்மான் ஷக்கூருக்கு நீ பேசிட்டு பாருங்க பார்ப்போம். இன்னும் பெரிய பிளேலிஸ்ட் ஒன்றே இருக்கும். அவங்க ஸ்டார்ட்ல கலந்து கொண்டதுலேருந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு மிகும். அதுல மிக முக்கியமான காரணம் என்னென்றா ஜெய்னப், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டு காது இருக்குதானா, ரெண்டு கண் இருக்குதா, ஆனா வாய் எத்தனை இருக்குது? ரெண்டாயிக்குது. ஒன்று. அது என் வாய் ரெண்டு தான் ஜாதி ஆயிக்கணுமே. கண்ணும் ரெண்டு, வாயும் ரெண்டு, காதும் ரெண்டு ஜாதி ஆயிக்கும். ஏன் ஒன்று வந்துக்கு வாய் மட்டும்? மூக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு, கண் மட்டும் இந்த வாய் மட்டும் உண்டு. ஏது ஏ ஜெயினப் தெரியுமா என்று சொல்லி? தெரியாது. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. கண்ணால பாக்குறது ரெண்டா இருந்தா, காதால கேட்கறதும் ரெண்டா இருந்தா, வாயால பேசுறது ஒன்றுதான் பேசணும். ரெண்ட கேட்கணும், ஒன்றைத்தான் பேசணும். ரெண்ட பார்க்கணும், ஒன்றைத்தான் பேசணும் இல்லைனா. அதனாலதான் நாங்க உங்களோட வீடியோக்களை கவனமாக யூடியூப்ல நாங்க அப்டேட் பண்றோம். யூடியூப்ல அப்டேட் பண்றதால மிக கவனமாக உங்களுக்கு அதை கேட்க இயலும். மிக தெளிவாக கேட்கலாம். எந்த ஒரு என்ன சொல்ற குறைவும் வராது. ரெண்டாவது கவனமா உங்களுக்கு பார்க்க இயலும். அப்ப கண்ணால கவனமா பார்த்தால், காதால கவனமா கேட்டால்தான் எங்களோட வாய் அந்த உச்சரிப்புகளை மிக சரியாக உச்சரிக்கும். எனவேதான் நாங்க உங்களுக்கு யூடியூப் சேனல்ல அந்த பணியை, அந்த வேலையை கடந்த 3 அல்லது 4 வருடங்களாக மிக கவனமாக செஞ்சு கொண்டு வரோம். உங்களோட வேலைகளும் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து ஆரம்பமாகும். விளங்கினதா? ஓகே. அப்போ உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க செஞ்சு கொள்ளையிலும் உங்களோட யூடியூப் சேனலை பார்த்து, உங்களோட வீடியோவை பார்த்து. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று படிக்கிறீங்க, அந்த விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட அது 2 வருஷம் அல்ல, 20 வருஷத்துக்கு பின்னாலையும் நீங்க பேத்துட்டு நான் இப்படி ஒன்று படிச்சேன்னு சொல்லி நீங்க திருப்பி பார்த்து நீங்க விளங்கி கொள்ள முடியும். 3வது, உங்களோட சேனல்ல இருக்கிற வீடியோவை இன்னும் ஒருத்தர், இப்ப நீங்க ராய் தர்மான் ஷக்கூரே பார்த்துப்பீங்க. அப்படி பார்த்து ஓகே நானும் மோதணும் என்று நீங்க ஐடியா எடுத்துப்பீங்க. எனவே உங்களை போல பலரும் பல பேர் அந்த வீடியோ பார்த்து பிரயோசனங்களை எடுத்துக்கொள்வார்கள். இதெல்லாம் எங்களோட அகாடமியில கலந்து கொண்டிருந்த மாணவர்களோட வீடியோ. இதுல பாருங்க, அருமான் ஷக்கூர் மீக்கிற ராய்திரி மீக்கிறேன் நான் பேரு. அவங்களோட ஸ்டார்டிங் எடுத்த வீடியோ, அவங்களோட ஸ்டார்டிங் வந்து கொண்ட வீடியோ. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ராயுதும் அருமானும் சொல்லி தந்த அப்படியா? நீங்க போயிட்டு கிளாஸ், அவங்களோட கிளாஸ் வீடியோ பாத்துக்கிறீங்களா? நிறைய பாத்துக்கீங்களா? நிறைய. அவங்க ஆரம்பத்தில் உள்ள வீடியோ பாத்தீங்களா, கடைசியா ஒரு வீடியோக்களை பாத்தீங்களா? எதை பாத்தீங்க? கடைசியா. கடைசியாக நிறைய ஏற்றி வாங்குவாங்களே, ஏச்சிலாம் வாங்குறாங்க அப்படித்தானே? நிறைய பிள்ளை விட்டு கொண்டு ஏற்றி வாங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்படித்தானே? ஆயித்தானே பாத்தீங்களா? எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அதான் நடந்த சீன். ஓதி 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 எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அதனால இப்போ அவங்களை கையில குடிக்கிற கஷ்டம் ஆகி. ஹைரன் நல்ல மொக்க. ஜசாகல்லா ஹைர். உங்களோட ஆரம்ப வகுப்புல இன்னைக்கு ஜாயின் ஆகிக்கிறீங்க. உங்களுக்குரிய பாடத்திட்டங்கள் எல்லாம் தயார்படுத்தப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்களும் உங்களை போல ஓதுரத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தால் சரியாக ஓதணும், முறையாக ஓதணும், அழகாக ஓதணும், பழகணும் என்ற ஐடியாக்கள் இருந்தால் அவங்களுக்கும் எங்களோட விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணலும். அது கூடாகவும் நீங்க ஓதுகின்றவர்கள் சமமான பெறுகின்ற நன்மைக்கு சமமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் உங்கள்கிட்ட கடைசியா சொல்லிக் கொள்றோம். வேற என்ன டவுட் தான் கேட்கலாம் ஜைனப்ட. பக்கத்துல 2 பேரும் ஓடிட்டாங்களா, ஈரான்ல பேசுறாங்களா? ஈராங்களா? வேற என்ன டவுட் ஐயா ஜைனப்புக்கு? இல்ல. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பாடம் உங்களோட வெக்கேஷனுக்கு பின்னாடி தான் நடக்கும்.
நினைக்கிறேன் 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி நடக்குமா உங்களோட கிளாஸ், அடுத்த கிளாஸ். அதுக்குரிய ப்ரிப்பரேஷனை நாங்கள் செய்யணும். உங்களோட கிளாஸ்ல ஒர்க் இருக்குது, நாங்கள் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் ஒன் டைம் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுமா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். عليكم السلام.